சத்குரு வணக்கம். இன்று உங்கள் கூட மற்றும் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது சத்குரு நடத்திய ஒரு நிகழ்வு. அதாவது என்னென்னா, சாமி தோட்டம் வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னல, முன்பு எல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த தோட்டத்தில் நான் போனப்போ சாமி ஒரு குடியில் போட்டிருந்தாங்க. அந்த குடியில் மேலே கேன்வஸ் பயன்படுத்தினாங்க. அப்போ சாமி என்ன பண்ணாங்க, அந்த தோட்டத்தில் சாமிக்கு பணிவிடை செய்கிறவங்க, சாமிக்கோட பணிவிடை செய்கிறவங்க செல்வம்னு ஒருத்தர், அவரையும் கூப்பிட்டு மற்ற ஒருத்தரையும் கூப்பிட்டு, அவர் பேர் எனக்கு தெரில, ஆனால் செல்வம் பேர் எனக்கு ரொம்ப ஞாபகமாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் நான் அவரை பார்த்துருக்கேன். பிறகு என்னையும் கூப்பிட்டு இந்த கேன்வஸை கழட்டி எடுத்து போய் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கழுவிட்டு வாங்கடான்னு சொன்னாங்க. சரின்ட்டு எல்லாம் கழட்டுனாங்க. என்னால் மேலுக்கெல்லாம் ஏற முடியல, அந்த கூரை மேலே எனக்கு பழக்கம் இல்லை. அதனால் இவங்களே ஏறி கழட்டி அந்த கேன்வஸை கொண்டு போயிட்டு ஒரு ஓடையில், அந்த பக்கம் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு, அந்த ஓடையில் கொண்டு போயிட்டு கழுவிட்டு வந்தோம். அங்கே ஓடையில் போனோன்னா அவங்க 2 பேர் தான் இறங்கி கழுவுனாங்க. நான் இறங்கலை அந்த தண்ணியில், அவங்க இறங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க 2 பேரும் அங்கே உள்ளவங்கனால அவங்க கழுவிட்டு வரக்குள்ள அது கொஞ்சம் கனமாக இருந்தது. அதனால் 3 பேரும் தூக்கிட்டு வந்தோம். தூக்கிட்டு வந்த உடனே சாமி பார்த்தாங்க. சத்குரு, கனகன்பட்டி சத்குரு அவர் பார்த்துட்டு, எங்கடா எடுத்து போகிறீங்கன்னாங்க. கழுவிட்டோம் சாமி அப்படின்னு சொன்னோம். இல்லை, அங்கே மழை பெஞ்சு தண்ணி தேங்கி கிடக்குது, அந்த தண்ணியில் கழுவுங்கடா. நாங்கள் போயிட்டு அவங்க 2 பேரும் அவ்வளோ நேரம் அந்த ஓடையில் தெளிவான தண்ணி, மழை பெஞ்சு அவ்வளோ தெளிவாக இருக்குது, அந்த தண்ணியில் கழுவிட்டு வந்து நம்ம சத்குரு இந்த தண்ணியில் கழுவுங்கடா அப்படின்னு மீண்டும் சொல்லிட்டாரு. அப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இவர் இப்படி தான், எதுவுமே நல்லது செஞ்சால் இவருக்கு ஏற்றுக்க முடியாது, இவர் இந்த மாதிரி தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் முனைவிக்கிட்டு இந்த தண்ணியிலே கழுவுனாங்க. அப்போ நானும் அந்த ரோட்டோரம் மழை பெஞ்சு தேங்கி கிடந்த அந்த தண்ணி, கொஞ்சம் சேறு தண்ணி மாதிரி இருக்குது, ஒரு டீ கலரில் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தண்ணியில் கையில் தான் எடுத்து திரும்ப அது மேலே தண்ணியை ஊற்றி அலசணும். அலசின பிறகு சாமி பார்த்தாங்க. அப்புறம் சரி எடுத்துப்போங்கடா அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து போயிட்டு அவங்களும் உள்ளுக்கு போயிட்டு திரும்ப அந்த குடில் மேலே எல்லாம் கட்டுறதுக்கு தயாராகி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குடில் மேலே கட்டுறதுக்கு என்னை அவங்க பரவாயில்ல சார், நாங்கள் கட்டுறோம், நீங்கள் இங்கே இருங்கன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று சாமி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அந்த கட்டில் தூக்கிட்டு வர்றதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் இன்னும் 2 பேரையும் கூப்பிட்டாங்க. அப்போ அந்த கட்டில் தூக்கிட்டு வந்தோம். அந்த கட்டில் தலை மேலே வச்சு காவடி தூக்குற மாதிரி தான் தூக்கிட்டு வந்தேன். நான் முதல் சைட்டில் பிடிச்சி தூக்கினேன். அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, அப்படி தூக்காதீங்க, இது ஒரு கொடுப்பனை, நீங்கள் தலை மேலே வச்சு தூக்கிட்டு வாங்கினாங்க. அப்போ தலை மேலே வச்சு தூக்கிட்டே வந்தோம். தலை மேலே வச்சு தூக்கிட்டு வந்து சாமி சொல்கிற இடத்துல போயிட்டு அந்த கட்டில் வச்சுட்டு வந்தோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சம்பவம் அந்த தெளிவான நீரில் அந்த கேன்வஸை கழுவுன பிறகு சாமி இந்த கலங்கின இந்த சேறு மாதிரி உள்ள தண்ணியில், மழை பெஞ்சு தண்ணி தேங்கி கிடக்குது, இந்த தண்ணியில் ஏன் கழுவ சொன்னார், அதோட அர்த்தம் என்னன்ட்டு எனக்கு இன்றைக்கு தான் எனக்கு விளக்கமே கிடைச்சிது. நான் இவ்வளோ நாளாக இந்த பதிவை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை போட்டேன். சாமி, இந்த காட்சி நீங்கள் கொடுத்தீங்க, இப்போ இந்த காட்சியை நீங்கள் நினைவுக்கு கொண்டு வரீங்க, ஆனால் இதோட அர்த்தம் எனக்கு தெரியல, நான் எப்படி பகிர்ந்துக்குவேன் பக்தர்கள் கூட அப்படின்னு ஒரு 2-3 நாளாக பிரார்த்தனை போட்டுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு கூட இந்த வீடியோவுக்கு முன்னே நான் பிரார்த்தனை போட்டேன். அப்புறம் எனக்கு பதில் கிடைச்சிது. அது என்னன்னா, சாமி நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறாங்க, எவ்வளோ தான் நம்ம அந்த உடலாகப்பட்டது அது கேன்வஸ். அந்த கேன்வஸை நம்மளுக்கு ஒரு உதாரணமாக உடல் மாதிரி
அந்த இடத்துல அந்த கேன்வஸ் எப்படி நம்ம போய் சுத்தமாக தெளிவான தண்ணியில் கழுவிட்டு வந்தோமோ, அதே போல் நம்ம எப்படி நம்ம உடலை கொண்டு போயிட்டு ஒரு புனிதமான இடத்துல புனித நீர், ஒரு நீராடி, நம்ம நினைக்கிற இடம் இது வந்து புனிதமான ஒரு குளம், இது புனிதமான ஒரு ஆறு, இந்த இடத்துல நம்ம குளிச்சுட்டு வந்தோமா, நீராடிட்டு வந்தோமா, முழுகி வந்தோமா, நம்ம எல்லாமே சுத்தமாயிட்டோம், கடவுள் நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, அது வந்து சாமி வந்து தெளிவாக நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறாரு. நீ எவ்வளோ தான் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு நீராடி முழுகி வந்தாலும் நான் ஏற்றுக்கிற தண்ணி, நான் உனக்கு ஊற்றுற தண்ணி, போன வீடியோவில் நான் சொன்னேனுங்களே, தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து சத்குரு மாதிரி தெய்வங்கள் மகான்கள் கிட்டேருந்து கிடைக்குதுன்னா அது ஞானம். அப்போ கடவுள் சத்குரு என்ன சொல்கிறாரு, நீ எவ்வளோ தண்ணி முழுகி வந்தாலும் எதில் போய் முழுகி வந்தாலும் நான் உனக்கு ஊற்றுற தண்ணி தாண்டா உனக்கு ஞானம். அதுதான் உன்னோட உடல், உன்னோட உள்ளம் சுத்தமாகுது. நீ வந்து உடல் மேல் உடலை போய் சுத்தம் பண்ணிட்டு வர, ஆனால் உன்னோட உள்ளம் வந்து சுத்தமாக்குறது என் கையில் தான் இருக்குது, அது எந்த தண்ணியாக இருந்தாலும் அப்படின்ட்டு அதோட விளக்கத்தை வந்து எனக்கு பகவான் இன்று தான் எனக்கு அந்த விளக்கத்தை கொடுத்தாரு. கொடுத்த உடனே அந்த விளக்கம் நான் மறந்துடுன்றதுக்காக நான் உங்களுக்கு உடனே இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லி பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மற்ற ஒரு கதை வருது, நம்ம எல்லாருக்கும் சுலபமாக புரியறதுக்கு. இதை வந்து நீங்களும் படிச்சிருப்பீங்க, இந்த கதையை படிச்சிருப்பீங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கு தான் அந்த கதையை படித்தேன். சத்குருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் இந்த கதையை நான் படித்தேன். என்னன்னா, ஒரு குருக்கிட்ட அவங்க சீடர்கள் போயிட்டு சொல்கிறாங்களாம், குருவே நம்ம எல்லாரும் போயிட்டு ஒரு புனிதமான நீரில் மூழ்கி வரலாம் அப்படின்னு கேட்குறாங்களாம். நீங்களும் வாங்க குருவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் வரல, நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்கன்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்போ இவங்க சரி குருவே நாங்கள் எல்லாம் போயிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் போகக்குள்ள அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாகற்காய் எடுத்து கொடுத்து இந்த காயை கொண்டு போயிட்டு நீங்கள் முழுகக்குள்ள நீரில், அந்த புனித நீரில் முழுகி கொண்டு வாங்க அப்படின்ட்டு அந்த குரு சொல்கிறாரு. சீடர்களும் சரி அப்படின்ட்டு அந்த காயை வாங்கிக்கிட்டு அவங்க நீரில் முழுகக்குள்ள சீடர்களும் அந்த காயை முழுகி கொண்டு வந்து திரும்பவும் மீண்டும் குரு கிட்ட கொடுக்குறாங்க. உடனே குரு என்ன செய்கிறாரு, அந்த காயை சிறுவாக வெட்டி அந்த சீடர்களுக்கு கொடுத்து அவர் என்ன சொல்கிறார், கொடுக்கக்குள்ள இந்த காய் வந்து இப்போ நீரில் முழுகணுன்னு அதோட சுவை அதோட தன்மை எல்லாம் மாறி போச்சு அப்படின்ட்டு சொல்லி வெட்டி கொடுக்குறாரு, சாப்பிடுங்க இப்போன்னு சுவையாக இருக்கும்ன்ட்டு. அவங்களும் அப்படியா குருவேன்ட்டு அந்த காயை எடுத்து சாப்பிட்றாங்க. வாயில் வச்சு கடிக்கிறாங்க, அந்த வந்து ஒரே கசப்பு, அவங்க எல்லாம் துப்பிட்டாங்க. அப்போ குரு கேட்குறாரு, ஏன் துப்பிட்டீங்க, இந்த காய் போய் முழுகி நீரில் புனித நீரில் முழுகி கொண்டு வந்த காயாச்சு இந்த பாகற்காய் அப்படின்ட்டு. சீடர்கள் சொல்கிறாங்க, இல்லைங்க குருவே அது கசப்பு முடியல சாப்பிட அப்படின்ட்டு. அதுக்கு அந்த குரு விளக்கம் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளவு தான் போயிட்டு புனித நீர்லேயோ புனித குளத்துலேயோ எங்கே முழுகினாலும் உங்களுடைய உள்ளமும் செய்கையும் தூய்மை அடையவில்லை என்றால் இதில் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்ட்டு குரு விளக்கம் சொல்கிறாரு. இந்த விளக்கத்தையும் சத்குரு எனக்கு நிகழ்த்திய அந்த கேன்வஸ் புனித நீரில் சுத்தமான தெளிவான நீரில் கழுவி எடுத்து வந்த பிறகு அந்த சேறு தண்ணி மாதிரில அலச சொன்னதும் சம்மந்தம் இருக்குன்ட்டு எனக்கு தெளிவு அடைஞ்சிருச்சு. இதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஆகினால் பக்தர்கள் அனைவரும் இந்த கேன்வஸ் கதையை கேட்டு முழுமையாக சத்குருக்கிட்ட சரணகதி அடைய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.